ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன் செவ்வாய் சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான். குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. ஆண்டின் தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்துத்தான் அந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த வருடம் தனுசு ராசிக்காரன் நேயர்களுக்கு பராபவ வருடம் எத்தகையதொரு மாற்றத்தை வழங்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆண்டின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய நேரடி 7ஆம் பார்வை ராசிக்கு, ராசியாதிபதி குரு பகவான் ஆகி அந்த குரு பகவானுடைய பார்வை தன்னுடைய ராசிக்கே படுறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம். தனுசு ராசிக்கார நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்த நிலையில இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல விதமான ஆண்டாக துவங்குது. அதே போல ராசியாதிபதி குருவானவர் ஜூன் 2க்கு பிறகு பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ல போய் உச்சமாகிறாரு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால 8ஆம் பாவம் வயிறை குடிக்கக்கூடிய பாவம், முக்கியமாக அடி வயிறை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதனால் உள்ளுறுப்புகள்ல குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹெரினியா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகள்,
வயிறு வந்து அதிகமா தொப்பை போடுறது, இதுக்கெல்லாமே அதிக வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுவதாக இருக்கும் இந்த வருடம். 4ஆம் இடத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சீர்குலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடற்பயிற்சி அப்படிங்கிறது செய்யும் பொழுது நமக்கு இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சுகஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா நம்ம வந்து மாத்திக்கலாம் அதை. ஸோ உடற்பயிற்சி செய்வது, யோகா தியானம் செய்வது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் ராகு கேது பகவான்கள் இருப்பதனால வேற்றுமொழி, வேற்று மதம் சார்ந்தவர்களால நல்ல ஆதாயம், அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்கு. 9ஆம் இடம் ராசிக்கு 9ல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வந்து தேவைப்படுதுங்க. நோய் குணமாகும் சூழல், ஒரு நல்ல கௌரவம், சொசைட்டில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வருடம் இருக்கு. நல்ல செல்வாக்கு, வீடு மனை வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம், இதெல்லாமே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு உண்டு. ஸோ இந்த ராசிக்கு 4 கூடையவனுமே குருவாகிறதுனால அவர் போய் 8ல மறையறதுனால சில பிரச்சனைகளின் பேர்ல வீடு கட்டுவது, வீடு மனை வாங்குவது அப்படிங்கிறது அமையும். ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது வந்து நல்ல விஷயமாக முடிவுக்கு வருங்க. அதே போல 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது இதயம் சார்ந்த தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆல்ரெடி இதய நோயாளிகளா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ராசியாதிபதி குருவானவர் 8ல் அமர்ந்து 2, 12ஆம் இடங்களை பார்க்க போவதனால நல்ல வருமானம் கிடைக்கும். வந்த வருமானம் சுப விரயமாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. அதனால எந்த ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சுபமா விரயம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசித்து வச்சுட்டு அதன்படி செய்யும் பொழுது வீணான விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இல்லைன்னா மருத்துவ ரீதியான விரயங்களை சந்திக்க நேரிடும். கேட்ட இடத்தில் உதவிகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அதாவது நீங்க ஒரு விஷயம், ஒரு லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த லோன் ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்பு, யாருக்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னாலும் அது நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருடம் இருக்கு. ஸோ இருக்கும் வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய, ரெனோவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்கிற இடத்த கொஞ்சம் சீர்திருத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது சொந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதாவது குட்டியா ஒரு மாற்றம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா புதுசா ரெனோவேட் பண்றது, வீடு சுண்ணாம்பு அடிச்சு கொஞ்சம் அதனோட ஸ்டைல மாத்துறது, இந்த மாதிரி எந்த 4ஆம் வீடு அப்படிங்கும்போது வண்டி வாகன சீர்திருத்தம், குடி இருக்கிற வீட்டுல கொஞ்சம் ரெனோவேட் பண்றது, இந்த மாதிரி ரெனோவேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே இந்த வருடம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கும். வெளியூர், வெளி மாநில, வெளிநாடு பயணங்கள் நல்ல ஆதாயத்தை பெற்று தரும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால ஜீரண கோளாறுகள் வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறதுனால ஜீரண கோளாறு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுக்கிற ஃபுட்டில் உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும். ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சமைத்து உண்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு சிறந்தது. நவகிரகங்களில் இருக்கும் குருவிற்கு வியாழக்கிழமை வழிபாடு செய்வதும், ஸோ நீங்கள் குருவா யாரை வாழ்க்கையில வச்சிருக்கீங்களோ, சில பேர் வந்து தெய்வங்களை வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து நம்ம படிப்பு சொல்லி கொடுத்தவங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நான் அவங்களாலதான் போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் செய்வது, குரு வழிபாடு செய்வது, குருவிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸ் ஆகட்டும், நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் ஆகட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும். அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு லாபம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே உண்டு. தனுசு ராசிக்கார நேயர்கள் பெண்களா இருக்கும் பொழுது வயிறு சார்ந்த பிரச்சனைகள், பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் வரதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாமே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. ஸோ தனுசு ராசிக்காரன் நேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். ஸோ ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு, வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறத இங்க கொடுக்குறாங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில தடைகளையும் சிக்கல்களையும் கொடுத்து எடுத்த காரியத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய விதமாக அமையுது.
8ஆம் இடத்தில் குரு போறதுனால கொஞ்சம் வயிறு சார்ந்த பகுதிகளில் தொந்தரவுகள் கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ குரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.